அந்த தொழில எந்த தடையும் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீயோ இல்ல கல்ல டிராயரோ எதுவாக இருந்தாலும் அதுல ஒண்ணு போட்டுக்கணும். நீங்க இதை பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் நிறைய வரும். வணக்கம், என்னோட பெயர் கஜலட்சுமி. நான் ஒரு ஜோதிடர். ஆன்மீக ரீதியான கேள்விகளும் சந்தேகங்களுக்கும் வழிபாட்டு முறைகளும், கோவில் ரீதியான கேள்விகளுக்கும் வழிபாட்டு முறைகளுக்கும் எனக்கு தெரிந்ததும் என்னோட குருமார்கள் எனக்கு சொன்னதும் உங்களுடன் நான் சிறு துளிகளை நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு ரீதியான தொழில்களை பண்ணிட்டு இருப்போம். அதாவது காய் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, நமக்கு மீன் விற்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய தொழில், சின்ன சிறு தொழிலாக இருக்கட்டும், பெரு தொழிலாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்ணக்கூடிய நிலையில தான் எல்லாருமே இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அந்த தொழில் லாபமாக அமையணும், அந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும், அந்த தொழில எந்த தடையும் வராம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா ஸ்படிகம் கல் வாங்கிக்கோங்க. அந்த ஸ்படிக கல்லுல கருப்பு கலர் துணி போட்டு கட்டிக்கணும். குட்டியா அத கருப்பு கலர் துணி போட்டு கட்டிட்டு அதுக்கு மேல ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, இந்த ஸ்படிகம் கல்ல நீங்க வைக்கக்கூடிய கல்லா டப்பாவோ கல்லா பெட்டியோ இல்ல கல்லா டிராயரோ எதுவாக இருந்தாலும் அதுல ஒண்ணு போட்டுக்கணும். அதற்கப்புறம் இதே ஸ்படிக கல்ல கொஞ்சம் பெருசா வச்சு கருப்பு கலர் துணி போட்டு கட்டிடுங்க. தேங்காய் மாதிரி கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட்டிட்டு உங்களுடைய கடை வாசலுக்கு மேல தொங்க விட்டுடுங்க. அதற்கப்புறம் இதே ஸ்படிக கல்ல இன்னொன்னு ரெடி பண்ணிட்டு உங்க வீட்டு பாத்ரூம்ல கண்டிப்பாக இதை கட்டுங்க. இந்த 3 கட்டுங்க. இதுல சின்னதா இருக்கிறது உங்களுடைய கல்லா பாக்ஸ்லயோ உங்களுடைய டிராயர் பாக்ஸ்லயோ உங்களோட பணம் வைக்கக்கூடிய வருமானம், அதாவது அன்றாடம் நீங்க இப்ப காய்கறி விற்கிறீங்கன்னா வரதுல பணம் வருதுல, அதை போடக்கூடிய இடத்துல இந்த ஸ்படிக கல்லு கண்டிப்பாக இருக்கும். நீங்க இதை பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வருமானம் நிறைய வரும். உங்க வருமானம் வரக்கூடிய பணம் லாபகரமாக மாறுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கல்லா பெட்டியில கண்டிப்பா வாசனை மலர் கண்டிப்பா போடணும். என்ன வாசனை மலர் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்லி, செண்பகப்பூ, மறிக்குழந்து, அதற்கப்புறம் வாசனையா இருக்கக்கூடிய முல்லைப்பூ, இந்த மாதிரி பூக்களை நம்மளுடைய கல்லா பெட்டியில போடும்போது கண்டிப்பாக வருமானம்ன்றது டபுள் மடங்காக வரும். பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உள்ளது.